உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இப்பொழுதும் கூட இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பட்ட பாடுகள், இரத்தம் சிந்தியது, அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தது, பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது. இதன் அடிப்படையிலே தானே நம்முடைய ரட்சிப்பு அமைந்திருக்கிறது. இந்த காரியங்கள் தானே இயேசு நமக்காக செய்த பரிகாரமாக இருக்கிறது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லிவிட்டார். அப்படியானா இயேசு செய்த இந்த பரிகாரம், இதன் அடிப்படையில் தான் ஒரு மனுஷன் பிதாவாகிய தேவன்கிட்ட வர முடியுமே ஒழிய வேறு எந்த விதத்தினாலும் ஒரு மனுஷன் தேவனிடத்தில் வர முடியாது, தேவனோட ஐக்கியம் பெற முடியாது, தேவனோட பிள்ளையாக மாற முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அநேகர் சிலர் சபை என்று சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற மாட்டாங்க. அங்கே கர்த்தருடைய பந்தியில் என்னது, அவருடைய அந்த அப்பம் அந்த ரசம், அந்த அப்பமும் ரசமும் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இயேசுவின் சரீரம். அதாவது அவர் சொன்னாரே, இதோ உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம்னு சொல்லி அவர் கர்த்தருடைய பந்தியை ஆசரித்தார். சீஷர்களுக்கு அந்த அப்பத்தை எடுத்து கொடுத்து சாப்பிட சொன்னார். எதை? இயேசுவின் சரீரம், இதோ உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி அதை பிட்டு அந்த சீஷர்களுக்கு கொடுத்தார். பிறகு அந்தபடியே ரசத்தை எடுத்து, இதோ உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ரசத்தை எல்லா சீஷர்களுக்கும் கொடுத்தார். அதாவது அந்த ரசம் எது? நமக்காக சிந்தப்படுகிற இயேசுவின் புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அப்போ அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எதற்கு அடையாளமாக இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பந்தியில் அதை பயன்படுத்துகிறோம்? அதாவது இயேசு எனக்காக சிலுவையிலே ஒரு நாள் தன்னுடைய சரீரம் பிற்கப்பட கொடுத்தாரே, முதுகெல்லாம் ஒரே காயம், தலையில் முள்முடியை வைத்து அடித்தார்கள், தாடியை பீத்தார்கள், விழாவிலே குத்தினார்கள், கைகளே கால்களில் ஆணியில் அறைந்தார்கள். அவர் வியாகுலப்பட்டு ஜெபித்த போது வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்ததே. இவ்வளவு பாடுபட்டு தன்னுடைய சரீரம் பிற்கப்பட சிலுவையிலே கொடுத்தாரே, அது இயேசுடைய சரீரம். இன்றைக்கு நம்ம அப்பத்தை எடுத்து இயேசுவின் சரீரத்துக்கு ஒப்பாக அதை ஆசீர்வதித்து அதில் பங்கு பெறுறோம். அது எது? இயேசுவின் சரீரம். பிறகு இந்த ரசத்தை இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பாக அதை ஆசீர்வதித்து அதில் பங்கு பெறுறோம். அது எது? வெறும் ரசம் அல்ல, நீங்கள் அப்படி ஆசீர்வதிச்சிட்டதுனால அது இயேசுடைய ரத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் எதற்கு? என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படி சொன்னார். அப்போ அவருடைய மரணத்தில் அவருடைய சரீரம் பிற்கப்பட கொடுத்தார், அவருடைய ரத்தம் சிந்தப்பட கொடுத்தார். எதற்கு? அந்த பிற்கப்பட்ட சரீரம் இயேசு நமக்காக சிலுவையிலே செய்த அந்த காரியம். அதன் அடிப்படையில் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஞானஸ்நானம் எடுக்கும்போது கூட இந்த இயேசு உங்களுக்காக சிலுவையில் உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரித்தாரா, அடக்கம் பண்ணப்பட்டாரா, உயிர் தெழுந்தாரா, அது மூலமாக அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டு, இந்த இயேசுவை நீங்கள் உங்களுடைய வாழ்நாளெல்லாம் உங்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வாழ்வீர்களான்னு கேட்டு பிறகு தான் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த ஞானஸ்நானமே இயேசுடைய மரணத்தையும் உயிர் தெழுதலையும் காட்டுகிறதா இருக்கிறது. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஆரம்பம்.
அப்புறம் கர்த்தருடைய பந்தி கிறிஸ்தவ வாழ்க்கையின் காலமெல்லாம் நாம் அவ்வப்போது செய்கிற கர்த்தருடைய பந்தி எதற்கு? இயேசு எனக்காக மரித்தார், உயிர் தழுந்தார் என்று நினைவு கூறும்படியாக. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு சிலருக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். விளங்காதவங்க இருந்தால் பக்கத்தில் யார்ட்டையா கேட்டு வைங்க. இந்த பூமியிலேயே ஒரு சாரார் எங்களுக்கு நாங்கள் பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறோம், என்னத்துக்கு அவருடைய குமாரன் பரிசுத்தாவி அங்கிட்டெல்லாம் என்னத்துக்கு போகணும், நாம் பிதாவாகிய தேவனை நேரடியாக ஆராதிக்கலாம்லன்னு சொல்லி, சரி அது அவங்க பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்கலாம், ஆனால் பைபிளில் பார்த்தா அதுக்கு இடமே கிடையாது. இந்த இயேசுடைய ரத்தத்தை ஏந்திக்கிட்டு பிதாவுடைய சமூகத்தில் போகும்போது தான் இயேசு நமக்கு ரத்தம் சிந்தினது பலியானது அதை நினச்சி நம்மளை கர்த்தர் மன்னிக்கிறார். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, கர்த்தருடைய பந்தி சும்மா இருக்க மாட்டாமல் கர்த்தருடைய பந்தியும் ஆசரிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அப்புறமும் ரசமும் ஒரு தட்டில் வச்சு கொடுத்தா இதை வாங்கிட்டு நான் இதில் பங்கு பெறுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பக்கத்தில் ஆள்கிட்ட கொடுத்து, அப்புறம் அவர் இதை பார்த்துட்டு இதில் பங்கு பெறுறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லி அவர் பக்கத்தில் இருக்க கொடுக்க, இது மாதிரி அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் அந்த தட்டு போயிடும். ஒருத்தர் கூட அதில் பங்கு பெற மாட்டாங்க. அந்த ஒருத்தர் கூட அந்த இயேசுவின் சிலுவை பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதலில் அதில் பங்கு பெற மாட்டேன்னு சொல்கிறவங்க நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு? அதாவது பிதாவாகிய தேவனே மனிதனுடைய பாவங்களுக்கு இப்படிப்பட்ட பரிகாரம் தன்னுடைய குமாரன் மூலமாய் செய்யப்பட வேண்டும் என்று அவரே தீர்மானித்து அவரே இயேசுவை அனுப்பினார். அதற்கு இயேசு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த தீர்மானத்தின்படி தன்னுடைய வேலையை நிறைவேற்றினார். நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். நம்முடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் தலையில் ஏற்றுக்கொண்டு அங்கே அந்த பாவமாகவே மாறிவிட்டார் என்றும், அப்படி பாவமாகவே மாறிவிட்டபடியாலே தேவனுடைய கோபாக்கினை இயேசுவின் மேல் வந்தது என்றும், அதனாலே அவ்வளோ பாடுகள் வேதனைகள் அதில் மத்தியிலே ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார் என்றும், அவ்வளோ பாடுகளின் மத்தியிலே அவர் சிலுவையிலே நமக்காக ரட்சிப்பை செய்தாரே, அதை விட்டு அதன் மூலமாக தான் ரட்சிப்புன்னு பிதா சொன்னால் அதை விட்டுட்டு இதில் பங்கு பெற எனக்கு தகுதி இல்லைன்னு அப்பத்தே ரசம் தட்டில் வச்சு வரும், அதை பக்கத்தில் கொடுத்துட்டு கடைசிக்கு ஒருத்தர் கூட பங்கு பெற மாட்டாங்க. ஏங்க இது என்ன? அதை இந்த ஆட்டுடைய இருதயம் எவ்வளோ கொடுமையான கடின இருதயம் உள்ளதாக இருக்குது. இப்போ ஒரு சிக்கலில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், யாரோ இன்னொரு ஆள் வந்து அவனை ஏப்பா விடுப்பா, அவன் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செஞ்சிட்றேன், அவன் பட்ட கடனை நான் கட்டிக்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அங்கே இப்போ ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு நான் ஒரு ஆளை கொல்லணும் அப்படின்னு பிசாசு வன்மம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மனுஷனும் பாவி ஆகிட்டான் அந்த பிசாசு கட்சியில் சேர்ந்து. இப்போ நான் மீட்கணுமானா அவன் மனம் திரும்பணும். மனம் திரும்பது மட்டுமில்ல, அவனுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரம் செய்யணும்னா பிசாசு சொல்கிறேன் நான் ஒரு ஆளை கொல்லுவேங்கிறேன். அதுக்கு கொல்றதுக்கு யாரை கொல்றது? எத்தனை பேரை கொன்னாலும் அத்தனை பேர் நரகம். ஆனால் பாவமில்லாத ஒரு ஆள் வரணுமே, அங்கே தான் இயேசு வர்றார். அவர் தன் ஜீவனை சிலுவையிலே கொடுக்கறது, அதுதானே பரிகாரம். அதைத்தானே கர்த்தருடைய பந்தி என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி இருக்க இதன் மூலமாகத்தான் ரட்சிப்பு என்று நாம் சொல்ல, இயேசுவும் கூட நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்ல, என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான் என்று அவர் சொல்லியிருக்க, இங்கே எல்லாம் பைபிளையும் படிச்சுட்டு நான் பிதாவை மட்டும் ஆராதிக்கிறேன், குமாரன் எனக்கு வேண்டியதில்லைன்னு சொல்லி குமாரன் சிலுவையிலே செய்த அந்த பரிகாரத்தை அதில் பங்கு பெறுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. அதாவது இது எனக்கு வேண்டான்னு சொல்லலை. எப்படி சொல்கிறாங்க? இது எனக்கு வேண்டியதில்லை, குமாரன் வேண்டியதில்லை, குமாரன் சிலுவையில் செய்த அந்த காரியம் எனக்கு வேண்டியதில்லை. ஆனால் நான் அது ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிற மாதிரி சொல்லி இதில் பங்கு பெறுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அதை விளக்கிட்டா, ஏங்க தகுதி இருக்கிறவங்க தான் இதில் பங்கு பெறணும்னா எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கணும் ஒருத்தன்? அப்படி பரிசுத்தவான் யாராவது பூமியில் இருக்கிறானா? ஆதாமுடைய சந்ததிகள் தலைமுறையாய் பாவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அப்படி இருக்க யார் தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டு அவ்வளோ பரிசுத்தமான பிறகு நான் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவேன் அப்படின்னு சொன்னால்
கர்த்தர் கேட்டது என்ன? இனி மனம் திரும்பு. இது நாள் வரைக்கும் பிசாசோட பிள்ளையா பாவியா ஆதாமின் சந்ததியை உண்டான அந்த மாதிரி பாவம் உனக்குள்ளே இன்ஹரண்ட் சின், உனக்குள்ளே அந்த பாவம் இருந்ததே, அதை விட்டு மனம் திரும்புகிறேன்னு சொல்லு. இயேசுடைய பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசுடைய முதல் பிரசங்கம். நீ மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் பரிசுத்தமாயிட்டு வர்றேன்னா, உன்னை பரிசுத்தமாக்கிறதுக்கு தானப்பா இந்த பலி இயேசு தன்னை பலியாக செலுத்தியிருக்கிறாரு. இந்த இயேசு செய்த பரிசுத்தமாக்குதலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நானாக பரிசுத்தம் ஆகிட்டு அப்புறமேல் நான் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறேன்னா ஏன்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆனால் கர்த்தர் சொன்ன மனம் திரும்புதலை ஏன் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை? அப்படியானா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இயேசுவை நிராகரிக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக, அதாவது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக பிதாவாகிய தேவன் அனுப்பினாரே, அதை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், அதை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அதனால் அருமையானவர்களே, நீங்கள் கவனியுங்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? சமயத்தில் அவர் யாருங்க அப்படின்னு நமக்கே கேள்வி வந்துடலாம், ஏன்னா நம்ம பார்த்ததில்லை. அப்போ எப்படி அந்த பிதாவாகிய தேவன்கிட்ட ஆராதிக்கிறோம்னு சொல்கிறது? நீங்கள் சொல்லலாம், எங்களுக்காக பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படி நீர் அனுப்பின அந்த இயேசு சிலுவையிலே பரிகாரம் செய்தாரே, அதை விசுவாசிக்கிறோம். அவருடைய பிதாவாகிய தேவன் அவர் சொல்லியிருக்கிறாரே, நீரே அந்த தேவனை என்னுடைய தேவன் என்று நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? இல்லையா? இன்றைக்கி நம்முடைய சரீர கண்களில் தேவனை பார்க்க முடியாது, ஆனால் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கலாம். அதுவும் கூட எப்படி? இயேசுவை பார்க்கறது மூலமாக நீங்கள் பிதாவை பார்க்கலாம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்படியானா இயேசுவை எப்படி பார்க்கலாம்? இயேசுவை பற்றி பைபிளில் எழுதியிருக்கே, இதையெல்லாம் அந்த வேத வாக்கியங்களில் எப்படி அவர் தன்னை பலியாக செலுத்தினார்னு எழுதியிருக்கே, இதை வாசிக்கும்போது இயேசுவை அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. இயேசு 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 அப்படி பாவம் இல்லாமல் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார், பாவம் இல்லாமல் சிலுவைக்கு போய் பாவம் இல்லாமல் அங்கே கடைசி வரைக்கும் உலகத்தாருடைய பாவத்தை எடுத்துக்கிட்டு அதனால் தண்டிக்கப்பட்டாரே ஒழிய அவர் பாவம் செய்யாமல் இருந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படியாக எனக்காக ஒரு பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது என்று அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் பிதாட்ட இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனேன்னு கூட நீங்கள் சொல்லிடலாம் டவுட் வந்தா. ஆனால் மொத்தமாக நம்ம என்ன சொல்லுவோம்? பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, இயேசு சொல்லி கொடுத்த ஜெபம், அதை சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவேன்னு சொல்லி ஜெபத்தை அங்கே ஆரம்பிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்த பரிகாரத்தினாலே அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி ஜெபத்தை முடிக்கிறோம். அப்படியானா இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஜெபம் அங்கே போகாது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் பரிகாரம் இல்லாமல் ஒருத்தர் பிதாட்ட ஐக்கியமாக முடியாது. அப்படியானா இவங்க அந்த கர்த்தருடைய பந்தி எடுத்துக்கிட்டு இதில் எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால், அப்போ இது வேண்டாம், இயேசுவின் ரத்தம் வேண்டான்னு சொன்னால், அப்புறம் எங்கே பரலோகத்தில் இருக்க பிதாட்ட எங்கிட்ட ஐக்கியமாகிறது? அவருடைய சமூகத்தில் எப்படி வந்து சேர்றது? மீறி ஒருத்தன் போனால் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படாமல் போவான். அப்போ அவன் பாவியாக போகிறான். பாவியாக போய் பிதாவுடைய சமூகத்தில் நின்னால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அக்கினியில் சுட்டு எரிச்சுப்படுவார், அப்படியே நேராக நரகத்துக்கு அனுப்பிடுவார். இந்த ஆராதனை விஷயத்தில் தவறு செய்தால் கூட அவர்கள் சாகிறார்கள். அங்கே நாதாப் அபி என்று சொல்லப்பட்ட இரண்டு, அதாவது அந்த ஆசாரியனுடைய பிரதான ஆசாரியனுடைய குமாரர்கள், ஆரோனுடைய குமாரர்கள், அவர்கள் ஆலயத்தில் கர்த்தர் சொன்னபடி அக்கினியை எடுத்துகிட்டு போகாமல் அந்நிய அக்கினியை கொண்டு போனார்கள். கர்த்தர் அவர்களை அடித்தார், அவர்கள் செத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆராதனை விஷயங்களில் தப்பு செஞ்சால் கூட அவங்க செத்தாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்நிய அக்கினி, அதாவது ஏதோ தேவனுக்கு பரிசுத்தம் என்று கர்த்தர் சொல்லாத வேறு ஏதோ ஒரு ஆராதனைக்குரிய காரியங்கள்ல இருந்து அங்கே அது எடுத்துகிட்டு வந்துட்டானோ என்னமோ தெரியல. அது எப்படி இவனுக்கு கிடச்சிச்சு, அது எப்படி அவன் எடுத்தான், எப்படி கொண்டு வந்தான், ஏன் கொண்டு வந்தான், அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க, அதனால் கர்த்தர் அவர்களை அடித்தாருன்னு எழுதியிருக்கு. அப்படியானா இன்றைக்கி நம்ம பாவத்திலேயே வெந்துக்கிட்டு
நமக்குள்ள பாவத்தின் வேக்காடு, இப்படி செய்யணும், அப்படின்னு ஆத்திரம், அதாவது இச்சை அப்படி நமக்குள்ளே பற்றிக்கிட்டு எரியும் போது அங்கே ஜெபம் நல்லா வராது, ஆராதிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, இந்த சனியை எனக்கு வேண்டாம், இந்த இச்சை எனக்கு வேண்டாம், அந்த ஏதோ ஒரு காரியத்தை தவறான ஆசை அது எனக்கு வேண்டாம், அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இச்சையை தூக்கி வெளியேற்றி விட்டு, கர்த்தாவே நான் உமக்கு பரிசுத்தம் என்று சொல்லி இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவனாக நான் உம்மிடத்தில் வருகிறேன், இயேசுவின் அந்த பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டவனாக உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் வரும்போது தான் அவன் உண்மையிலேயே அங்கீகரிக்கப்படுகிறான். இங்கே பாருங்கள், இதில் இன்னொரு பெரிய விஷயத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 3வது அதிகாரத்தில், ரோமர் 3வது அதிகாரம் அதில் 23, 24, 25, 26 இந்த 4-5 வசனங்களை நம்ம கவனிக்கணும். அதாவது இதை வேற ஒரு கண்ணோட்டத்தில் சொல்கிறார். இப்போ நாமளாம் ஏதோ பலி செலுத்திக்கிற முடியாதுன்னு, நம்ம தவறான விதத்தில் நம்ம அந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்கிறோம். அந்த தேவன் செலுத்திய பலியைத்தான் நம்ம ஏற்றுக்கிறோன்னு வேறு எந்த விதத்துலையும் நம்ம பலி செலுத்த முடியாதுன்னு சொன்னோம். இப்போ அதை வேற ஒரு விதத்தில் கர்த்தர் நமக்கு விளக்கி காட்டுறார். எப்படி? இதை வாசிக்கிறேன். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இந்த காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். பல விஷயங்களை ஒன்றா உள்ளே போட்டு 1-2 வசனத்துக்குள்ளே முடிச்சுவிட்டார். அதை நான் சொல்கிறேன். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து, இந்த உலகத்தில் என்னமோ பாவத்தை செஞ்சு தொலைச்சாங்க, அதெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு பொறுத்து கொண்டதை குறித்து நம்பர் 1. அடுத்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக, அவர் தான் நீதி உள்ளவராச்சு, அவர் தன்னுடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக நம்பர் 1 நம்மளை ரட்சிக்கிறதுக்கு காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ளவர் தான். இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவர், அவர் நீதி உள்ளவர். இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவர் என்று விளங்கும்படி இந்த விஷயத்திலே தன்னுடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு. அப்போ இதில் அவருடைய நீதி காட்டுறாராம். மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய இயேசுவை அனுப்பினார். அந்த இயேசுவை விசுவாசித்தா அவனை நீதிமான் ஆக்குறாராம். அதில் அவருடைய நீதி விளங்குதான். அப்படி விளங்கும் பொருட்டு கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். இதை கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், கவனிங்க. ஆதாம் பாவம் செஞ்சான். அந்த ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு ஒத்த பாவத்தை காயின் செஞ்சானா? இல்லையே. அதுக்கு பிறகு அவனுடைய சந்ததிகள் தலைமுறையாக ஆதாம் செய்த பாவத்துக்கு ஏற்ற பாவத்தை செய்யாமல் இருந்தால் கூட அவர்கள் பாவிகள் என்று தீர்க்கப்பட்டார்கள்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா ஆதாமின் சந்ததியே பாவிகள், ஒருத்தன் விடாமல் பாவிகள், நீதிமான் ஒருவனும் இல்லையே அப்படி சொல்லியிருக்கு. அப்படி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். அப்போ ஆதாம் பாவம் செஞ்சு தேவ மகிமையற்று போய் தான் அவன் நிர்வாணின்னு கண்டு வெட்கமாக இருக்குதுன்னு அத்திகளை எடுத்து தச்சான். அப்போ அது மாதிரி இப்போ எல்லாருக்கும் இருக்கே. அப்படியானா ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு ஒப்பான பாவத்தை செய்யாதவர்கள் கூட, அவர்களை கூட இந்த பாவம் ஆண்டு கொண்டது. இப்போ ஆதாம் பாவம் செஞ்ச மாதிரி மற்றவங்களாம் பாவம் செய்யலையே, அப்போ இவங்களெல்லாம் நரகத்துக்கு அனுப்பலாமா?
அப்படி ஆதாம் செஞ்ச பாவம் மாதிரி செய்யாத மற்ற ஜனங்களையும் கர்த்தர் நரகத்துக்கு அனுப்புனா அப்போ கர்த்தர் நீதி உள்ளவரா? அங்கே ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா? அப்போ அவர் நீதி உள்ளவர் தான் காட்டணும்னா என்ன செய்யணும்? எப்பா அவன் அங்கிட்டு போய் செத்து போயிட்டான், இப்போ நீ இந்த பக்கம் வந்து ரட்சிக்கப்படுன்னு ஒரு வழியை உண்டாக்கணும்ல. அந்த வழியை உண்டாக்காமே ஆதாம் பாவம் செஞ்சுட்டான், அதனால் எல்லோரும் போங்கிறான் நரகத்துக்கு. அப்படின்னா கர்த்தர்ட்ட நீதி இல்லை. அப்போ அவர் தான் நீதிமான்னு காட்டணும்னா அதுக்கு என்ன இது என்னமோ செய்கிறார். அவருடைய நீதியை விளங்க பண்ணும்படி தான் தேவன் தம்முடைய குமாரனா இயேசு அனுப்பி சிலுவையில் பரிகாரம் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு? நீ அந்த பக்கத்துலேருந்து இங்கிட்டு ஓடி வந்துரு. ஆதாம் இங்கிட்டு அங்கிட்டு ஓடி போயிட்டான், இப்போ நீ அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஓடி வந்துரு. இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக என்கிட்ட வரலாம். வேறு வழியாக வர முடியாது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து அவரை நான் ஏற்படுத்தினேன், அவர் வந்து உன்னுடைய பாவங்களுக்கு சிலுவையில் பரிகாரம் செஞ்சுருக்கிறாரு, அவர் மூலமாக நீ என்கிட்ட வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் உலகத்தில் இருக்க எல்லா மனுஷரும் ஆதாம் முதல் இனி அவனா பிறப்பான கடைசியாக அவன் வரைக்கும் இந்த இயேசுவை நம்பி மறுபடியும் தேவன்கிட்ட வந்து சேர முடியும். ஆக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு தேவன் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தினார் என்று இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. தேவன் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி? ஆதாம் செஞ்ச பாவத்தினால எல்லாம் நரகத்துக்கு போங்கடான்னா அவர்கிட்ட நீதி இல்லை. ஆனால் இப்போ அவர் நீதியாக எப்படி ஆகிறாரு? அங்கே போனவங்களாம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆதாம் முதல் எல்லோரும் திரும்பி வர வாய்ப்பு இருக்குன்னு ஆதாம் காலத்திலேயே அப்போவே ஒரு ஆடு அடிக்கப்பட்டு தோளுடைய அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியான அவர் நீதி, அவருடைய நீதி இங்கே விளங்குதுங்க. திரும்ப வாசிக்கிறேன். அவர் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய். எப்படி? அவர் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவரும் இருக்கிற அது எப்படி? அந்த இயேசுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக இயேசுவை அனுப்பினார். அந்த இயேசுவை விசுவாசித்தா போதும், அவன் நீதிமான்னு நான் சொல்லிடுறேன், அவன் என்கிட்ட வந்துட்டான்னு நான் சொல்லிடுறேன், அவன் பாவி இல்லைன்னு சொல்லிடுறேன், அவன் பரிசுத்தவான்னு சொல்லிடுறேன், அவனை நீதிமான்னு சொல்லிடுறேன், என் பிள்ளைன்னு சொல்லிடுறேங்கிறார். இயேசு கிறிஸ்து வழியாக என்கிட்ட வந்துடலாம். அப்போ என்கிட்ட வர்றதுக்கு வழியே இல்லைன்னு சொன்னாக்க அப்போ அவர்கிட்ட நீதி இல்லை. அப்போ அவர் வழியை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கிறார். அப்போ அவர் தன்னுடைய நீதியை நிறைவேற்றுறார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எதுவும் பரலோகம் அடைச்சிருக்குதுங்க, அதனால் எனக்கு பரலோகத்துக்கு போக வழி இல்லை, வேறு வழி இல்லாமல் நரகத்துக்கு போகிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. பரலோகம் திறந்திருக்கிறது. இயேசுவானவர் தன்னுடைய பரிகாரத்து மூலமாக பரலோகத்தை நமக்காக திறந்து வைத்தார். அங்கே திரைச்சலை கிழிந்தது என்று பார்த்தோம் பார்த்தீங்களா? மனுஷருக்கும் தேவனுடைய பிரசன்னத்துக்கு இருக்கக்கூடிய தடை நீக்கப்பட்டது. நாம் பரலோகத்துக்கு போகலாம், பரலோக வாசல் திறந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆளுங்க என்ன பண்ணுறாங்க? இந்த வாசலில் நுழையிறதுக்கு போல நரகத்துக்கு போகிற வாசல், அது பெரும்பாதையான வாசல், பெரிய வாசல், அதில் எல்லோரும் போகிறாங்க. பாவம் செய்யணும்ல, பாவம் செய்யணுங்கிற ஆசை, அதனால் அந்த வாசலில் போய் முடிவில் நரகம் போய்க்கிறாங்க. இவர் இங்கே நின்றுக்கிட்டு பரலோக வாசல் நின்றுக்கிட்டு, ஏய் வா வா வா, எல்லா மனுஷர்கிட்ட பிதாவாகி தேவன் போய் நின்றுக்கிட்டு, என்னுடைய குமாரன் இயேசு உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறார், வாங்க வாங்க என்னுடைய குமாரன்ட்ட வாங்க என்று சொல்லி உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும், ஒரு மனிதன் விடாமல் எல்லா தனிப்பட்ட மனிதர்களுக்கும் கர்த்தர் இந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அது எந்த விதமாக கொடுக்குறாருங்கிறது அது அவருடையது. யாராவது ஒருத்தர் போய் சொல்லுவாங்க. அந்த நாகமானுடைய வீட்டில் ஒரு இஸ்ரவேல் பிள்ளை ஒன்று இருந்துச்சான். அந்த பிள்ளை மூலமாக அந்த வீட்டுக்கு செய்தி போகுது, நீ அங்கே இருக்க தீர்க்கதரிசிக்கிட்ட போனால் இவரை குணமாக்கி விட்டுருவாருன்னு அந்த பிள்ளை சொல்லி அது மூலமாக நாகமான் ரட்சிக்கப்பட்டு போகிறான் பார்த்தீங்களா? அப்போ அந்த பிள்ளை மூலமாக வெளிப்படுத்தினாரோ, ஏதோ புஸ்தகத்தை வாசிக்கிறப்ப அதை பற்றி கண்டுபிடிக்கிறார்களோ, எத்தனையோ பலவிதமான விதத்தில் தேவன் இந்த ஆட்களுடைய இருதயங்களில் தனிப்பட்ட விதத்தில் வெளிப்பாட்டை கொடுக்கிறார். சொல்கிறாரு, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் நான் உன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டுருக்கிறாரு. அப்படின்னா மனுஷருக்கு தான் மனம் இல்லையே ஒளி, அவர் வாசலை திறந்து வச்சுருக்கிறாரு. எத்தனையோ தரம் நான் உன்னை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேங்கிறாரு. அப்போ எத்தனையோ தரம் நம்மை கூட்டி ரட்சிக்கப்படுவதற்கு வழி உண்டாக்குகிறார். அப்போ தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. எப்படி?
ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு நம்மளெல்லாம் நரகத்துக்கு அனுப்புனா அவர் அநீதி உள்ளவர். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், திரும்பவும் என்கிட்ட வர்றதுக்கு, அங்கே பிசாசுக்கிட்டேருந்து, பாவத்திலேருந்து, நரகத்திலேருந்து என்கிட்ட வர்றதுக்கு வழியை திறந்து வச்சுருக்கேன். இயேசு தான் அந்த வழி. அதான் இயேசு சொன்னார், நானே வழியும், பரலோகத்துக்கு போகிறதுக்கு, பிதாவிடத்தில் வர்றதுக்கு நானே வழியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படியானா தேவன் நம்முடைய ரட்சிப்புக்காக ஒரு பரிகாரத்தை செய்து அதன் நிமித்தம் தேவன் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் இந்த வசனங்கள் சொல்லுது. அப்போ தேவனே தேவன், அவருக்காக நாம் போய் நம்ம செஞ்ச பாவத்துக்காக எந்த பரிகாரம் பண்ணிட முடியாது. அவரே ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்துகிறாரு. இந்த ஆதாம் மூலமாக பிசாசுடைய கட்சியில் சேர்ந்து அந்த ஆதாமுடைய பிள்ளைகள் பாவிகளாக பிறக்கிற யார் வேணாலும் இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாக்கிட்ட வந்துடலான்னு சொல்கிறாரு. பரலோகமே வந்துடலாம். அந்த காரியத்தை செய்தது மாத்திரமல்ல, இந்த காரியத்தை குறித்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆதாம் முதல் இன்று வரைக்கும், இனிமேல் கடைசி நாள் வரைக்கும் அறிவிக்கப்படும். ஆமாம், மகா உபத்திரவ காலத்தில் கூட மனுஷர் சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டாங்க, அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் அந்தி கிறிஸ்து கொண்டிருப்பேன் அதுக்குள்ளே. அதனால் தேவதூதன் ஒருவன் புறப்பட்டு பூமி எங்கும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தான் என்று நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். எப்படியோ சுவிசேஷம் போய் சேரும். அதை அவர்கள் கேட்பார்கள். என்ன வேணும், ஏற்றுக்கிட்டு நான் பரலோகத்துக்கு வர்றேன்னு சொல்லணும். ஆனால் இந்த ஆட்கள் இப்போ பரலோகத்துக்கு வாசல் அடைச்சிருக்கிறதுனால நரகம் போகிறாங்க, அல்லது கர்த்தர்கிட்ட வர்றதுக்கு வழியே இல்லைங்கிறதுனாலே நரகத்துக்கு போகிறாங்க. தன்னை ரட்சிக்க வந்த இயேசுவை நிராகரித்து, நீர் எனக்கு வேண்டாம், உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு வேண்டாம், பிதாவாகிய தேவன் எனக்கு வேண்டாம், நான் நரகம் போகிறதே தேவலை என்று சொல்லிக்கொண்டு தன்னை ரட்சிக்க வந்த இயேசுவை நிராகரித்து அதனால தான் நரகம் போகிறாங்களே ஒழிய மற்றபடி இவங்க செஞ்ச பாவத்தினால நரகம் போகலை. அவங்க என்ன செஞ்ச பாவம் செஞ்சாங்க, அவங்க பாவம் தான் செய்வாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆதாமின் சந்ததி என்ன செய்யும், பாவம் தான் செய்யும், அது தெரியும் அவருக்கு. ஆனால் அவர் கேட்குறது ஒன்றே ஒன்று, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி என்கிட்ட வர்றியா, அவ்வளோ மட்டும்தானே அவர் கேட்குறாரு. அதை அவங்க மாட்டேன்னு சொல்கிறப்ப பரலோகத்துக்கு வருகிற வாசலை அவர்கள் அதை விட்டு அந்த நரகம் போகிற வாசலை தங்களுக்காக தெரிந்து கொள்கிறார்கள். அப்போ ஒரு மனுஷன் செஞ்ச பாவங்கள்னால அவன் நரகம் போகலை, தன்னை ரட்சிக்க வந்த இயேசுவை வேண்டாம் என்று விளக்குகிறதுனாலே அவன் நரகம் போகிறான். அதை நீங்கள் பாருங்கள், இது எவ்வளோ பயங்கரம். தேவன் நீதி உள்ளவர். அவர் ஏதோ ஆதாம் பாவம் செய்ய வச்சுவிட்டு போங்கடா எல்லோரும் நரகத்துக்கு அப்படி சொல்லலை. அப்படி எல்லாரும் போயிருந்தாலும் எல்லாரும் ஆதாம் முதல் யார் வேண்டாலும் திரும்பி வர்றதுக்கு வழி இருக்கிறது. திரும்பி ஏங்கிட்ட வா, இந்த இயேசு கிறிஸ்து தான் வழி, அவர் தான் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணியிருக்கிறார், இந்த வழியா வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனே ஏற்படுத்திய அந்த பரிகாரம், தேவனே மனுஷருக்காக ஏற்படுத்தப்பட்ட அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 எழுதியிருக்கே. எது உலகத்தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியோட ஜீவ புஸ்தகம் அப்படி எழுதியிருக்கு. அப்படியானா நமக்கு ரட்சிப்புக்காக இயேசுவை ஏற்படுத்தி வைத்து கொண்டு தான் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். பாவம் செஞ்ச ஒரு பாடு ஐயையோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இயேசுவை தேடலை. இயேசு அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக உலகத்தோற்றம் முதல் ஏற்படுத்தப்பட்டிருந்தார். அப்போ அவருடைய நீதி அவர் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டார். இன்றைக்கி நம்ம எப்படி நீதிமான் ஆகிறோம், இயேசுவை ஏற்றுக்கிட்டு நீதிமான் ஆகிறோம். ஆதலால் அவருடைய நீதியாக அவரே ஏற்படுத்திய அந்த கிருபாதார பலியாக இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளையாக வருவோமாக. இந்த வசனங்களில் என்ன சொல்லுது, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்படி செய்ததினாலே தேவன் நீதிமான் நீதி உள்ளவராக விளங்கப்பட்டார் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆமருமையானவர்களே, வேறு எந்த விதத்திலும் மனிதனுடைய ரட்சிப்புக்கு வழி இல்லை. இயேசுவே வழி.
அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழுவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் bless you.